குறவர் சந்தான குறவர் திருவடிகள் போற்றி, அகச்சிந்தானம் புறச்சிந்தானம் திருக்கைலாய பரம்பரை போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனம் முக்கண்ணப்ப ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி முதல் திருமுறை, திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை படிக்கிறோம். 29வது பதிகம். 29வது பதிகத்தினுடைய முன்னுரை சொல்லியிருக்கிறோம். முதல் 2 மந்திரங்களை நடத்தியிருக்கிறோம். நெஞ்சை தூதாக அனுப்புறதுனால இதில் ஞானம் சார்ந்த செய்திகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு சிந்தனையோடு உள்ளே போனோம். அதுக்கு அடுத்த மந்திரத்தில் அதற்கான அடிப்படை குறிப்புகள் இருந்தது. அதாவது முனிவர்களை பற்றிய குறிப்பு, இல்லறத்தார்கள் பற்றிய அவங்களெல்லாம் பலியேற்கிறவராக இறைவன் இருக்கிறாரு. அதில் அந்த வீடுமாக மறையோருங்கிறதுல ஆகங்கிறதுக்கு உடம்புன்னு பொருள் எடுத்திருக்கிறாங்க. அதை அப்படி ஏற்றுக்கிடலாம். ஆனால் வீடுமாக என்று பொருள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சாதகர்களை பற்றி சொல்லி பயனியல் சாதனையில் பேசுறது வேற, வெறுமனே பயனியல் சாதனையில் பேசுறது வேற. வெறுமனே பேசும்போது முதல் மந்திரத்தில் கூட சாதனையில வைப்பாங்க, பயனியலை வைப்பாங்க. ஆனால் சாதகர் வரும்போது படிப்படியாக தான் வைப்பாங்க. இதை ஒரு பொது இலக்கணமாக நம்ம வச்சுக்கிடலாம். தேவாரத்துக்கு நம்ம இலக்கணமெல்லாம் வரையறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் அந்த ஆகம்ங்கிறது உடம்புங்கிறது நம்ம பொருள் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் வலிந்து எடுக்கிறதா மாறும். வீடு பெறுவதற்கான சாதனங்களை செய்யக்கூடியவர்கள்னு எடுக்கணும். அவ்வளோ ஈஸியாக மறையோர்களுக்கெல்லாம் உடல் பற்றெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. நேரடியாக கிரியையில் தான் வலிந்து அவங்க இருக்கிறதுனால இனி யோகத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் ஞானத்துக்கு போகணும், ஞானம் அனுபவமாகணும். அதனால் மறையவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு எந்த பற்று போகாது, உடற்பற்று அவ்வளோ ஈஸியாக போகாது. அது இந்த தில்லைவாழ் அந்தணர் புராணத்தில் அவங்க அந்த மாதிரி பற்றுலாம் இல்லாமல் இருந்த குறிப்பு இருக்குது. அதுக்காக எல்லா அந்தணர்களையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட முடியாது. சிவாயனம் இந்த முன்னுரையோட சிவாயனம் குருவை போட்டு இந்த முன்னுரையோடு நம்ம 3வது மந்திரத்துக்கு போடுறோம். கல்வியாளர்னு தொடங்குகிற மந்திரம். 3வது மந்திரத்தினுடைய பொழிப்புரை. நெஞ்சமே, இறைவன் பொன்னார் மேனியன், தீயை போன்ற நிறமுடையவன், சுருண்ட சிவந்த சடையில் கங்கை உடையவன், அவன் எழுந்தருளிய இந்த திருநறையூர் சித்திச்சரம் கல்வியாளர்கள் நிறைந்தது. இந்த ஆகம்ங்கிறது உடம்பு பற்றி விடுதல் தான் குறிக்குதுன்னா இந்த கல்வியாளர் அதை தொடர்ந்து வராது, முன்னால வந்துடும். கல்வியாளர் நிறைந்தது. சோலைகள் திங்கள் தங்குகின்ற சோலைகள். இத்தலம் செல்வந்தர்கள் வணங்குகின்ற தலம். குறிப்புரை எதுவுமே இல்லை. நேரே மந்திரத்தை வாசிச்சுட்டு உள்ள போகலாம். கல்வியாளர் கனகம் அழல் மேனி புல்குன்னா சேர்கின்ற பொருந்துகின்ற, கங்கை புரி புன் சடையானூர், புரி சுருண்ட புன் மென்மையான சடையானூர், மல்குன நிறைந்த திங்கள் பொழில் சூழ் நரையூரில் செல்வர் சித்திச்சரம் சென்றடை நெஞ்சமே. இப்போ நாம் பொருள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உரை வரிசையிலே போலாம். இறைவனுடைய மேனி நிறம் பேசப்படுகிறது. இறைவன் திருமேனி நிறத்தை பொன்னோடும் தீயோடும் ஒப்பிடுகிறார். அதைத்தான் திருவாசகத்தில் செந்தாமரை காடனைய மேனி அப்படிங்கிறார். இறைவன் திருமேனியினுடைய செம்மை நிறத்தை சொல்லுவது
ஞானத்தை தருவதற்கான ஒரு குறியீடு. கங்கையை தாங்கியது பேராற்றலும் பேரருளும். சுருண்ட சிவந்த சடை ஞானம். அடுத்து கல்வியாளர் நிறைந்த திருத்தலம்ங்கிறார். கல்வியாளர் என்பது அருள்நூல் கல்வியை குறிக்கும். அருள்நூல் கல்வி. நம் மரபு கல்வி முறையில் பண்டை காலத்தில் அல்லது நாயன்மார்கள் காலத்தில் கல்வி உலகியல் கல்வி, அருள் கல்வி என்று இரண்டாக பிரிக்கப்படவில்லை. எல்லாம் ஒரே கல்வியாக தான் இருந்தது. அதனுடைய எச்சம்னா அதுக்கான ஒரு அடையாளம் தான். இப்போவும் காசுக்காக தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் மெட்ரிகுலேஷன்காரன். ஆனால் அட்மிஷன் என்னைக்கு போடுறான்? அதுதான் அதனுடைய எச்சம் தான் அது. அதனுடைய எச்சம். இந்த எச்சம்னா அதில் அதற்கு அடையாளமாக மிச்சம் இருக்கிறது. இமயமலை கடலுக்கு அடியில் இருந்துங்கிறதுக்கு எச்சம் என்னதுன்னா, இமயமலை பாறையில் மீன், சிப்பி எல்லாம் கிடைக்குது. ஒரு காலத்தில் அது எதுக்குள்ளே இருந்திருக்குது? கடல். அதே மாதிரி அதுக்கு பேர் எச்சம்னு பேர். ஆராய்ச்சியாளர்கள் எச்சம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் எல்லா கல்வியும் ஒன்றா தான் இருந்துங்கிறதுக்கு அடையாளம் என்னது? விஜயதசமி அன்னைக்கு இன்னைக்கும் மெட்ரிகுலேஷன்காரன் என்ன செய்கிறான்? அட்மிஷன் போடுறான். பிறகு பள்ளிக்கூடத்துக்கு சரஸ்வதி சம்பந்தமாகவே பேர் வைப்பான். சரஸ்வதி ஸ்கூலும்பான், வித்யாலயம்பான். விவேகானந்தரை பிடிச்சிக்கிடுவான். பாவம், அவர் பிறந்தது வடநாட்டில், இவன் பள்ளிக்கூடத்தைங்கிற கிராமத்தில் நடத்துவான். விவேகானந்தரை பிடிச்சிக்கிடுவான். என்ன காரணம்னா, நீங்கள் அதிலிருந்து புரிஞ்சுக்கணும். இதுதான், அதாவது ஒரு பெரிய ஆழமான விஷயத்திலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை அடிக்கிறது வேற, ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு ஆழமான விஷயத்தை புரிகிறது வேற. நம்ம இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிடுறது. அப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் அது. எது? சாதாரண கல்வி நிறுவனங்களில் கூட இந்த தாக்கம் என்ன செய்யறது இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மேலும் நம்முடைய புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்களை எடுத்து பார்த்தோம்னா அதில் வர்ற ஆச்சாரியர்கள், துரோணர், பீஷ்மர் போன்றவர்கள் போர் சார்ந்த உலகியல் கல்வியிலும் வல்லவர்களாக இருந்தார்கள், அருள் நெறியிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். சத்திரியர்களாக இருந்த பாண்டவர்கள் கூட தான் கடவுளே என்ன செய்யறாரு? இருக்கிறார். எனவே திருமுறைகளில் கல்வின்னு வரும்போது நாம் இன்னைக்கு மாதிரி உலகியல் கல்வின்னு சொல்லக்கூடாது. உலகியல் கல்விக்கு தெரிவிக்க வயிற்று பிழைப்புக்கான கல்விம்பார், வயிற்று பிழைப்புக்கான கல்விம்பார். அந்த கல்வியை எடுக்கக்கூடாது. இங்கு கல்வி என்பது அருள்நூல் கல்வி. அதாவது உபாய ஞானம், உபாய ஞானத்தை தருகின்ற நூலறிவு. இந்த உபாய ஞானத்தை தருகின்ற நூலறிவு ஒரு கட்டத்தில் அனுபவ ஞானமாக மாறும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று யாரை சொல்றா? சம்பந்தர் சொல்றாரு. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அங்கேயும் அதே தான். இன்னைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கற்றல் கேட்டல்ங்கிற வார்த்தை இருக்குது. லிசனிங், அந்த இங்கிலீஷ் வார்த்தையோட சொல்லிக் கொடுப்பான். லேர்னிங், லிசனிங் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு இருக்கு. ஆமாம், அவனுடைய மீனிங்கில் வந்து உலகியல் கல்வி. திருஞான சம்பந்தருடைய கற்றல் கேட்டல் அருள்நூல் கல்வி. அவரும் கற்றல் கேட்டல் உடையார் பெரியாருங்கிறது சொல்றதை வந்து நாம பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் நிறைய நாயன்மார்கள் கல்வியாளர்களாக வர்றாங்க. எல்லாருமே யாரு தான்? அருள்நூல் கல்வியாளர்கள் தான். எனவே நாம் இதை அருள்நூல் கல்வியாக எடுத்துக்கிடணும். அப்படி எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னா, அப்படி எடுத்துக்கொண்டால்தான்
அது சரியை கிரியை யோகம் ஞானத்தில் போய் சாதனமாக மாற்ற முடியும், நம்ம பொருள் சொல்ல முடியும். இந்த கல்வி ஞானத்துக்கான கல்வி தான். இன்னும் ஒரு விதமாக நாம் சிம்பிளாக பொருத்தி பார்ப்போமே. 2வது மந்திரத்தின் கடைசி வரி என்ன? நீடும் சித்திச்சரம் நினை நெஞ்சமேங்கிறது யோகம். யோகத்துக்கு பிறகு என்னது? ஞானத்துக்கு நூல் தானே வரணும். அதனால தான் கற்றல் கல்வியாளர்னு சொன்னார். கல்வியே இனிதான் வருது. அதுக்கு முந்தைய உடம்புல பற்று போச்சுங்கிற கான்செப்ட் உரையில் பொருத்தமாக இல்லை. பொருத்தமாக இல்லை. இப்போ நாம் கற்கிற முறை எவ்வளவு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுதா? உரையில் தப்பு இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? தேவாரம் இந்த படியில் தான் போகும், இந்த படிநிலை மாறுதுன்னா உரையில் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த உரையிலே ஒரு தப்பு இருக்குது, இந்த மந்திரத்தில் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு வேறு பார்வை இருக்கு, வேறு பார்வை, அப்ரோச், புரியுதா? அனதர் அப்ரோச், அவ்வளோதான். அதில் அதை நாம் இதில் எடுத்துக்கொள்ளணும். இதற்கு பொருத்தமாக கல்வி என்பது ஞான கல்வி. இறைவன் நிறம் சிவப்பு ஞானம், இறைவன் சடை சிவப்பு ஞானம், எல்லாமே பொருந்திட்டா முந்தைய மந்திரத்தை கடைசியில் யோகம் ஞானம் மேட்ச் ஆயிற்று. சரியா? அதற்கு பிறகு திங்கள் என்பது நமக்கு என்னது? இறைவனுடைய பெருங்கருணை. தவறு செய்து திருந்தி வந்தால் என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வது. அதை இறைவன் திங்கள் மூலமாக செய்து அதற்கு அருள் செய்தார். செல்வர் சித்திச்சரம் சென்றடைமே என்பதில் அதுலேயுமே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்குது உரையில். அதாவது 3வது வரியில், 2வது மந்திரத்தில் 3வது வரியில் என்ன இருக்குது? மறையோர் இருக்கிறாங்க. மறையோர் என்ற அந்த நகரத்து மக்கள் இருக்காங்க. முதல் மந்திரத்தில் 3வது வரியில் யார் இருக்கிறா? மறையோர் என்று அந்த தலத்தில் வாழக்கூடிய மறையோர் இருக்கிறாங்க. எனவே 3வது மந்திரத்திலையும் அப்படிதான் அந்த தலத்தில் இருக்கிறவங்களை பற்றிய குறிப்பு தான். அது கல்வியாளர் மேலே வந்துட்டாங்க. அந்த தலத்தில் இருக்கிறவங்க யாரு? கல்வியாளர். கீழே செல்வர்கள் வாழ்கின்றன்னு பொருள் சொல்ல வேண்டியதில்லை. செல்வருங்கிறத யார் மேலே ஏற்றணும்? தலைவர் மேலே ஏற்றணும். உரையாசிரியர் யார் மேலே ஏற்றிருக்கிறாரு? அந்த தலத்தில் செல்வந்தர்கள் வாழ்றாங்கன்னு ஏற்றுறாரு. புரியுதா? செல்வன் கடலேத்தும் அந்த மெத்தடில் கொண்டு போய் ஏற்றணும். செல்வர் என்பது செல்வத்தை உடைய யாரை குறிக்கிறது? இறைவனுக்கு அடைமொழியா. நரையூரில் செல்வர்னு வருது பார்த்தீங்களா? அந்த இறைவன் மேலே கொண்டு ஏற்றணும். கல்வியாளர் நரையூரில் செல்வர், அப்படி பொருள் எடுத்துக்கணும். நரையூரில் கல்வியாளர் இருக்கிறாங்க, நரையூரில் செல்வனா யார் இருக்கிறா? நரையூரில் செல்வர் சித்திச்சரம். டக்குன்னு அடுத்து கோயிலை கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த இடத்துல செல்வர் என்பதற்கு உரையில் செல்வந்தர்கள் வாழ்கின்ற, செல்வர்கள் வணங்குகின்ற இருக்குது. வணங்குகின்ற வார்த்தையே அங்கே இல்லை. மூலத்தில் என்ன வார்த்தையே கிடையாது, வணங்குகின்றங்கிற வார்த்தை. என்ன எழுதினாலும் ஏற்றுக்கிடுவாங்கன்னு ஒரு கற்பனை தான். நம்மளால தான் ஒன்றை நம்பிட்டானா அதில் போயிட்டே இருப்பான். ஒன்று நம்பிட்டானா அது வெட்டி அதில் போயிட்டே இருப்பான். ஒரு படத்தில் வடிவேல அடி பின்னி எடுத்துருவானுங்க. எடுத்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்போ அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளவு சட்டை கிழிஞ்சிருக்குன்னா அப்போ அடி வாங்கினவன் என்ன ஆகிருப்பான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்போ வடிவேல் கேட்பார், அதாவது இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்புதுடாடுன்னு கேட்பார். அதுக்கு அவர் வடிவேல் சொல்வார், வடிவேல் கூட இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான், அது அவன் தலையெழுத்தும்பான். அங்கே தான் நம்ம கற்றுக்கிடணும். அதில் அவன் என்ன சொல்லுவானா, அது அவன் தலையெழுத்தும்பான். இப்போ சில விஷயங்கள் நமக்கு எதா மாறிடும்? தலையெழுத்தாக மாறிடும். அதை வேற வழி இல்லாமல் ஆயிரும். அது அவன் தலையெழுத்து அப்படிம்பான். சினிமா தான், ஆனால் பெரிய விஷயம் அது அவன் தலையெழுத்து அப்படிம்பான். அது மாதிரி சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்காம நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க பாட்டுக்கு எதை வேணாலும் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? எழுத ஆரம்பிப்பாங்க. நாம கவனமாக இருக்கணும். பெரியோர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். அதில் அந்த செல்வம்ங்கிறது யாரை குறிக்கும்? யாருக்குள்ள செல்வன் கடலேத்தும். ஆமாம், செல்வன் செல்வமே என்பது இறைவனுக்கான அடைமொழியாக நம்ம அதை கொண்டு பொருள் கொள்ளணும். சித்திச்சரம் சென்று அடை நெஞ்சமே, மனமே நீ சென்று அடைவாயாகனாரு. முதல் மந்திரத்தில் அதே தான். அங்கே நரையூரில் சேரும் சித்திச்சரம் சென்றடை நெஞ்சமேனாரு. இங்கே செல்வர் சித்திச்சரம் சென்றடை நெஞ்சமே என்று சொல்றதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம். 4வது மந்திரத்தில் நெஞ்சே, இறைவன் மேல் நோக்கி வளர்கின்ற நீண்ட சடையுடையவன். அந்த சடைகள் தாழுமாறு இறைவன் ஆடுகிறான்.
இப்போ நம்ம பேசுனது எல்லாம் அவர் ஞானசம்பந்தரை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. 2வது வரி பயிற்சி பாருங்க. 2வது வரி ஆடவல்ல அடிகள். குருவே இப்போதான் வர்றாரு. குரு வராமல் உடல் பற்று போகாது. ஆமாம், குருவே இப்போதான் வர்றார். மேல் நோக்கி நீண்டு வளரவல்ல சடைகள் தாழும்படியாக இறைவன் கூத்தாடுகிறார், நடனம் ஆடுகிறார். அந்த கூத்தில் வல்லவர் இறைவன். அவர் குரு. அவருடைய இந்த தலத்தில் சோலைகளில் பாடுவதில் வல்ல வண்டுகள் நிறைந்து பாடுகின்றன, வாழ்கின்றன. வண்டுகள் வாழ்கின்றன தான் சொல்லியிருக்கிறார், பாடுதுன்னு சொல்லல. வண்டுகள் வாழ்கின்றன. இந்த ஊரில் பெரியோர் வணங்கி துதிக்கின்ற சித்தீச்சரத்தை நாம் தெளிவோம் என்று சொல்லுகிறார். 3வது மந்திரத்தில் 4வது வரியில் செல்வர் இருக்குது. 4வது மந்திரத்தில் 4வது வரியில் சேடர் இருக்குது. சேடர் இருக்குது. அது வேணா இறைவனுக்கும் பொருத்தி எடுக்கலாம், அந்த தலத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருத்தி எடுக்கலாம். ஏன்னா தலத்தில் இருக்கிறவங்களை பற்றிய குறிப்பை ஒரு வரிசையாக சொல்லிட்டு வர்றதுனால நமக்கு தேவைப்பட்ட எடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. புரியுதா? அந்த தலத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருத்தலாம், யாருக்கும் பொருந்தும், இறைவனுக்கும் பொருந்தும். பெரியோர் சேடர்னா சேட்டன், அது மலையாளத்தில் சேட்டன் ஆயிற்று. இந்த தேவார வகுப்பில் கூட வந்தது அந்த வார்த்தை. தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் கட்டாயம். ஏன்னா அவங்க வணங்குனாங்க, எந்த சாதனமும் அதில் இல்லை. வணங்கி துதிக்கும்னு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறாரு, அது அதில் இல்லவே இல்லை. இப்போ நாம் நீடவல்ல குறிப்புரை, நீடவல்ல மேலும் வளருகின்ற சேடர் என்றால் பெருமை உடையவர். இப்போ நம்ம உரை வரிசையில் பொருள் பார்க்கலாம். மேல் நோக்கி வளரும் சடை தாழுமாறு ஆடுகிறார். மேல் நோக்கி வளரும் சடை என்பது, மேல் நோக்கி என்பது பேராற்றல். வளரும் சடை என்பது வியாபகம். அதுக்கு எல்லை கிடையாது, வியாபகத்துக்கு எல்லை இல்லை, அதான் வளரும், வேற ஒன்றும் கிடையாது. தாழும்படியாக ஆடுவது அவருடைய கூத்துனால. கூத்தாடும் போது சடையின தடை சுத்த தான் செய்யும். குடை மாதிரி சுத்துமே தவிர மேல் நோக்கி என்ன செய்யாது, போகாது. குதிச்சாதான் மேலே போகும். இறைவன் ஆடதானே செய்கிறாரு, அப்போ அது என்ன செய்யும், குடை மாதிரி சுத்ததான் செய்யும். அதனால தாழ்கின்ற சடையாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு அழகிய குறிப்பு நம்ம அழகாக கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம். என்னன்னா, மந்திரம் 1இல் மறையவர் குறிப்பு நம்பர் போட்டு போடணும், 1 மறையவர். மந்திரம் 2இல் வீடு பெற சாதிக்கும் மறையவர். மந்திரம் 3இல் கல்வியாளர்கள் ஞானமார்க்கிகள், கல்வியாளர் இருக்கிற தலம். மந்திரம் 4இல் நடராஜர் தான் முதன்மை பெறார், நடராஜர். இப்போ உண்மை விளக்கத்தில் கேட்ட அந்த 7 கேள்விகளை நாம் இதில் பொருத்தனோம்னா நடராஜர் ஏன் இந்த இடத்துல வந்தாருங்கிறது புரிஞ்சிடும். எழுதுங்க. உண்மை விளக்கம் 36 தத்துவம், நம்பர் போட்டே எழுதலாம். 36 தத்துவம் பேசுது. 2 ஆணவத்தை பேசுகிறது. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது. 3 வினை பேசுது. 4 ஆன்மாவை பேசுது. நான் ஏது, அதான் ஆன்மா. 5 நீ ஏது, அதாவது குருவையும் இறைவன், குரு அல்லது இறைவனை பேசுகிறது. இறைவனே குரு, குருவே இறைவன்கிறத பேசுகிறது.
எத்தனை வந்திருக்குது? 6 நடராஜருடைய நடனம். 7 5 எழுத்து, 8 வீடு பேரு. எனவே இந்த வரிசையில் நம்ம பார்க்குறோம். 36 தத்துவத்தை அறிகிறது, அதுக்கு பிறகு ஆணவத்தை அறிகிறது, கண்மத்தை அறிகிறது. அதையெல்லாம் கல்வியாளர் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எது வரைக்கும் வச்சுக்கலாம்? கல்வியாளர். 3வது மந்திரத்தில் வர்றாங்கல்ல, அருள்நூல் கற்கிறவங்களுக்கு இதான வேலை, கல்வியாளர்களுக்கு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அந்த உயிர் தன்னுடைய குருவிடத்தில் என்ன கேட்குது? நான் தன்னை அறிதலை பற்றி கேட்கிறது. தன்னை அறிதல் சொன்ன பிறகு எதை பற்றி கேட்கறது? மந்திர 4க்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கணும். நடராஜரும் குருவுன்னு பேர் வைக்கணும். அப்போ தான் புரியும். மந்திர 4க்கு என்ன தலைப்பு? குரு அங்கே தான் இருக்கிறாரு, நடராஜரும் இருக்கிறார். நடராஜரும் குருவும் ஒரே இடத்துல வருங்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒரு நல்ல பிரமாணம். நீடவல்ல நிமிர்சூடை சால ஆடவல்ல அடிகள். பார்த்தீங்களா? ஆடவல்ல அடிகள்ங்கிறத ஞாபகம் வச்சிங்கனாலே 5000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆடவல்ல அவ அடிகளே ஆடவல்லவன், ஆடவல்லவனே அடிகள். அதே தான் அங்கே திருவாசகத்தில் 30 31. இது நம்ம குழு மட்டுமே பேசிட்டு இருக்கிற விஷயம், யாரும் பேசுறது கிடையாது. ஏதாவது பழைய புத்தகத்தை வச்சே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், மையப்படுத்தி நீங்கள் ஆகமம் குருவை தான் கையில் எடுக்குது. சைவம்னாலே ஆகமம் தான். குருவை மையப்படுத்தி பேசினாலே உங்களுக்கு திருமுறையில் எல்லா வேலையும் கிளியர் ஆயிடும். எனவே இங்கு தன்னை அறிந்த ஆன்மா நீ ஏது என்று குருவை கேட்கிறது. அந்த குரு குறிப்பு இந்த மந்திரம் 4 இருக்கிறது. பிறகு அந்த குருவினிடத்திலேயே நடராஜரை பற்றி கேட்கிறது. அந்த நடராஜரை பற்றிய குறிப்பு இந்த மந்திரத்தில் இருக்கிறது. கடைசியில் வீடு பேறு அடைகிறது. அந்த வீடு பேறு 2வது மந்திரத்தில் இருக்குது. வீடு கிடைக்கல, ஆனால் வீட்டுக்குரிய முயற்சி வந்துடுது. வீடுமாக மறையோர்னு வந்துட்டு 5 எழுத்து தான் வரணும். 5 எழுத்து வரலன்னா அது வர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது நம்ம அந்த நேரம் வரலன்னா வர வச்சுக்கலாம். அதை வர வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. ஈஸியான வழின்னா என்ன வழின்னா, என்ன வழி நீங்களே யோசித்து பாருங்க பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற மந்திரத்துக்குள்ளேயே 5 எழுத்தை கொண்டு வந்துடலாம். அதாவது அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். உமாபதி சிவம் என்ன பொருள்? அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட ஆகமமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் அது 5 எழுத்து தான் நீங்கள் முடிவுக்கு வந்துக்கிடுங்க அப்படிங்கிறாரு. இங்கே மறையோர்னு சொன்னால் அந்த மறை சொல்கிறார்ல, கல்வியாளருங்கிறவங்க நூல்களை தானே படித்தாங்க. அப்போ நூல்கள் முழுவதுமே என்ன எழுத்து? அப்பவும் 5 எழுத்து வந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் உண்மை விளக்கத்தில் வர்ற எத்தனை கேள்விகளுக்கு இங்கே விடை இருக்கு? 8 கேள்விக்கு இந்த பதிகத்தில் 4 மந்திரத்துக்குள்ளேயே விடை வந்தாச்சு. 4 மந்திரத்திலே விடை இருக்குங்கிறது அர்த்தம். அதை நீங்கள் அந்த கல்வியாளருங்கிறதுனால வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயினா அது வேதத்துக்கு மட்டும் கிடையாதுங்கிறாரு உமாபதி சிவம். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும், புராணங்களும் அப்படிதாங்கிறாரு. அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். எனவே நூலை சொன்னால் எதை சொன்னதாக எடுத்துக்கிடணும்? 5 எழுத்தை சொன்னதாக எடுத்துக்கிடணும். 5 எழுத்தை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 5 எழுத்து பற்றிய குறிப்பு உங்களுக்கு வரலன்னாலும் வந்ததா எடுத்துக்கலாம். சரியா? நடராஜரே நடராஜரே 5 எழுத்து தான். அப்படிதான் யோசிக்கணும். உரையை படிக்கவே கூடாது. நடராஜரே 5 எழுத்து தான். பாதாதி கேசத்தில் 5 எழுத்து, கேசாதி பாதத்தில் 5 எழுத்து. புரியுதா? 5 எழுத்தை தனியாக சைவத்தில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி விரிக்கணும். அப்படி விரிக்கும் போது தான் திருமுறை மூலங்களை நம்ம கையாள முடியும். இப்போ நம்ம அன்னைக்கு திருவாசகம் பேசணும்னா எல்லாருமே நல்லா பேசுனாங்க, கருத்தரங்க நல்லா இருந்தது. காரணம் என்னன்னா நம்ம அன்னைக்கு மட்டும் போய் பேசலை, டெய்லி இங்கே பேசிட்டு இருக்கிறத அங்கே பேசிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு 10 மந்திரத்தை 6 பேர் சேர்ந்து பேசுனாங்கன்னு ஏதாவது நீங்கள் ரெக்கார்டு எடுங்க பார்க்கலாம். சைவத்தில் 2000 வருஷம் தேடினாலும் ரெக்கார்டு கிடைக்காது. 10 மந்திரத்தை எத்தனை பேர் பேசுனாங்கன்னு 6 பேர் பேசுனாங்க அப்படின்னு. நீங்கள் நமக்கு டைம் இல்லை, இல்லைன்னா மீனா இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் நமக்கு ஸ்ட்ரென்த் ஏறும். அவங்கள தனியாக வச்சு கருத்தரங்கு பண்ணணும். நம்மகிட்ட அந்த நேரத்தில் டைம் இல்லாதனால பாரத மாதா அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாமல் போச்சுது.
அப்படி பார்த்தா 10க்கு 10 பேர் பேசியிருப்பாங்க. 10 மந்திரத்தை 10 பேர் பேசுகிற முறையை முதல்ல கையில் எடுத்ததே யார் தான்? நம்ம குழு தான். 1500 வருஷம் வரலாறு எடுத்தீங்கன்னா கூட கிடைக்காது. அதனால் இப்படி நீங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது நம்ம கூடவே அப்படி தெளிவாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதுதான் இதில் சொன்னார். அடுத்தது வாங்க, பாடல் வண்டு. பாடல் வண்டு, பாடுவதில் வல்ல வண்டுகள். பாடுவதில் வல்ல வண்டுகள் என்று சொன்னதனால பாடும் திறமை இருந்தது, பாடவில்லைன்னு பொருள் எடுக்க வேண்டியதில்லை. பாடிச்சுன்னே பொருள் எடுக்கலாம், பாடியது என்றே பொருள் எடுக்கலாம். பாடவல்ல வண்டு, பாடியது என்றே பொருள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு அதை சித்தாந்தத்தில் பொருத்தணும். இது அருள்நிலை. பழைய டயலாக் எல்லாம் போடணும். இது அருள்நிலை, இது ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தி நடந்தால் என்ன நடக்கும்? சிவ தரிசன நிலை, சிவயோக நிலை. முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்குது, சிவபோகம். இது சிவ தரிசன நிலை, துரிய நிலை. இந்த டயலாக் ஸ்டாண்டர்டாக போட்டுக்கிடணும். வண்டு பாடிச்சுன்னா இது, வண்டு தேனை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிவபோகம், ஆன்ம லாபத்தோட முடிச்சுக்கிடணும். ஆமாம், ஆன்ம லாபத்தோட முடிச்சுக்கிடணும். தசகாரியத்தை நம்ம இதில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். எனவே இது அருள்நிலை, துரிய நிலை, ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தி நிலை இதில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, குருவே வந்துட்டாரு, நடராஜரே வந்தாச்சு. மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு நடராஜரும் வந்துட்டாரு, குரு வந்துட்டாரு. ஏற்கனவே சாதகர்கள் வீடு பெற ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அதெல்லாம் இதில் பொருந்தி வருகிறது. அதனால தான் கடைசி வரியில் பாடல்களில் வண்டு பயிலும் அறையூரில் சேடர் என்பது இறைவன் மேலேயும் ஏற்றலாம், அங்கே இருக்கிறவங்க மேலேயும் ஏற்றலாம். என்ன காரணம்னா, திருப்பாடல் தோறும் அந்த தலத்தில் இருப்பவர்களை சொல்லி வந்த ஞான சம்பந்தர் இங்கு தனியாக சொல்லாததுனால, மற்றதில் 3வது வரியில் சொல்கிறாரு, முதல் வரியில் சொல்கிறாரு, இங்கே சொல்லாததுனால நாம் இந்த சேடர் என்பதற்கு இறைவன் மேலேயும் பொருள் எடுக்கணும், அங்கு தலத்தில் வாழ்வோர் மேலேயும். ஆமாம், இரட்டுற மொழிதலாக எடுத்துக்கொள்ளலாம். இரட்டுற மொழிதலாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதாவது இரட்டுற மொழிதலாக ஏன் எடுத்துக்கிடலான்னா, பெரியோர்கள்ங்கிறதுனால எடுக்கிறோம். அதே ஒரு கீழானவர்களுக்கான அடைமொழியாக இருந்தால் நம்ம இறைவனுக்கு என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். பெரியோர்கள்ங்கிறதுனால நமக்கு தான் இப்போ பிரமாணம் இருக்குதில்ல. செம்மலர் நொந்தாள் சேரல் விட்டா அம்மலங்களியே அன்பரோடு மறியும் ஆலரனையும் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண், ஆலயம்தானும் அரண் என்று சொன்னதுனால அந்த சேடர் என்பதை நம்ம யாருக்கும் எடுக்கலாம். இறைவனுக்கு சொன்ன ஒரு அடைமொழியை ஒரு அடியாருக்கு சொல்லிட்டதுனால இறைவன் கோபப்பட மாட்டார், அப்படி பொருள் எடுக்கலாம். சேடன், அதாவது சேடர் சித்திச்சரமே கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். அதாவது நாம் இவ்வளோ நேரம் எவ்வளவு ஞான விஷயம் பேசணுமோ அவர் ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். தெளி நெஞ்சமேனார். புரியுதா? அதாவது கேட்டல் என்பது ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்தில் கிரியை, தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துட்டா எல்லாமே ஞானத்தில் யோகம். அந்த ஞானத்தில் யோகத்துக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிற அத்தனை பேரும் வரும். அருள்நிலை, துரிய நிலை, ஆன்ம சுத்தி நிலை, ஆன்ம சிவ தரிசன நிலை, சிவ யோக நிலை எல்லாம் எதுக்கு பொருந்தும்? ஞானத்தில் யோகத்துக்கு அந்த அத்தனை பேரும் பொருந்தும். அதான் தெளி நெஞ்சமேனர். நிட்டை கூடுன்னு சொல்லலை பார்த்தீங்களா, தெளி நெஞ்சமேன்னு சொன்னது அதனால தான். தெளி நெஞ்சமே என்று ஞான படிநிலைகளை வைத்தார். ஞானத்தின் படிநிலைகளை 4வது மந்திரத்தில் திருஞான சம்பந்தர் அருளுகிறார். அந்த ஞானத்தை தருகின்ற குருவை அந்த மந்திரத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த குருவருளாக இருக்கிற நடராஜரை வச்சிருக்கிறாரு. ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு அருள் நூல் வேணும். அதை 3வது மந்திரத்தில் கல்வியை கற்கின்ற கல்வியாளர்னு வச்சிருக்கிறாரு. ஞானத்தை கற்றால் என்ன கிடைக்குங்கிற அறிதல் ஆன்மாவுக்கு வேணும். அந்த அறிதலை தான் மந்திரம் 2ல் வீடு பேரா வச்சாரு.
இப்படி ரிவர்ஸில் போனாலும் அதே ரிசல்ட் வரும், ஃபார்வேர்டில் போனாலும் அதே, நீங்கள் கிளாக் வைஸில் போனாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸில் போனாலும் சரி இதே ரிசல்ட் தான் வரும். ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாமல் இந்த பதிகத்தை நம்ம பார்த்துருக்குறோம். உரையை பின்பற்றி போனால் பிசிறு வந்துடும், வராமல் பார்த்துருக்குறோம் என்று இந்த தேவார பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதிக்கு போகலாம். சிவாய நம. எடுத்து